இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பெரும்பாலானவை நம்மால் நாமே உருவாக்கி கொள்ளவை. நமக்கான துன்பங்களை நாம் தான் உருவாக்கி கொள்கின்றோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என சொல்வார்கள் நம்முடைய தமிழுடைய மூதுரை. தமிழ் மொழி என்பது அற்புதமான மொழி, ஆகச்சிறந்த மொழி. இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா மொழிகளுக்கும் முன்னோடியான நம்முடைய தமிழ் மொழியிலே வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் அற்புதமாக சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ் மொழியிலே சொன்னது போல் வேறு எந்த மொழியிலுமே வாழ்க்கை தத்துவங்களை சொல்லவில்லை. ஆக இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்படிப்பட்ட அற்புதமான சொற்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கின்றது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். ஆக இப்படி தீதும் நன்றும் பிறர் தர வாரா என சொல்லி வைத்துவிட்டு நம்மை நிறைய கோவிலுக்கு போ என்று சொல்கின்றார்களே என்பது முரண்பாடாக இல்லையா என ஒரு சிலர் கேட்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயமே அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் நேருகின்ற போது நாம் உடனடியாக செய்கின்ற காரியம் நம்முடைய ஜாதகத்தை எடுத்து சென்று நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து எனக்கு திசை எப்படி இருக்கின்றது, இப்போது சொல்ல முடியாத துன்பங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேனே என கேட்போம். ஜோதிடரும் பலவிதமான பரிகாரங்களை எல்லாம் நமக்கு சொல்வார். பெரும்பாலான ஜோதிடர்கள் நிறைய பரிகாரங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். அவற்றையும் நாம் அனுஷ்டிக்கின்றோம், அதன்படி செய்கின்றோம். பரிகாரங்கள் செய்தும் ஒரு சில பிரச்சனைகள் தீர்வதில்லை. அப்போது மனிதனுக்கு இறைவனின் மேல் கோபம் வருகின்றது. ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நெருப்பு சுடும் என்று தெரிந்து நெருப்பிலே கை வைக்கக்கூடாது. அதுபோல ஒருவருக்கு மிகப்பெரிய கடன் சுமை ஏற்பட்டு விடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு தெய்வம் என்ன செய்யும்? தெய்வம் நீ போய் கடன் வாங்கப்பா என்று சொல்லிட்டா? இல்லை இல்லை. நாம் என்ன செய்கின்றோம்? அடுத்தவர்கள் வீட்டை பார்க்கின்றோம், பக்கத்திலே இருப்பவர்களுடைய வீட்டை பார்க்கின்றோம். அவர்கள் வீட்டிலே என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் நம்முடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவர் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவராக இருப்பார், நாம் 20,000 ரூபாய் சம்பாதிப்பவராக இருப்போம். 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பவருக்கு நிறைய வாங்கும் சக்தி உண்டு. அதே 20,000 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் அதற்குள்ளாக வாழ்க்கையை நடத்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதே பெரும்பாலோர் செய்கின்ற தவறு என்னவென்றால், இந்த 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவரை பார்த்து அவர் போல் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து இஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதம் கட்டி எடுக்கின்ற விஷயத்திலே பல பொருட்களை வாங்கிவிடுகின்றார். இவருடைய சம்பளத்திலே அதை கட்ட முடியவில்லை, துன்பம் நேர்கின்றது. இதற்கு கடவுள் பொறுப்பாவாரா? ஆக மாட்டார். நமக்கு ஜாதக ரீதியாக நல்ல பலன்கள், நல்ல திசை இருக்கும்போது ஜோதிடரிடம் அதை காண்பித்து எனக்கு நல்ல திசை இருக்கின்றதா, நான் புதிதாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் அவரிடம் ஆலோசனை கேட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழிலை தொடங்கி அதிலே சற்று முதலீடுகளை செய்து வருமானம் வருவதற்கு நமக்கு நாமே வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு நாமே வழிகளை ஏற்படுத்தி கொள்ளும்போது அடுத்த வீட்டிலே இருக்கின்றவர் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தை போல் நாமும் சம்பாதிப்பதற்கு நம்மை உயர்த்தி கொள்ளலாம். ஆனால் அதை விடுத்து அவர் இந்த பொருளை வாங்கிவிட்டாரே, இவர் இந்த பொருளை வாங்கிவிட்டாரே என்று அவர்களுக்காக நாம் கடன் வாங்கி இதோ நானும் வாங்கிவிட்டேன் என்று சொல்வதால் நமக்கு கடன் சுமைதான் ஏறும். தெய்வங்கள் நமக்கு நல்ல வழிகாட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. தெய்வ நம்பிக்கையோடு நாம் ஒரு விஷயத்தை செய்கின்ற போது தெய்வம் நமக்கு துணை இருந்து நமக்கு நல்வழி காட்டி நாம் செய்கின்ற செயல்களிலே நம்மை வெற்றி பெற துணை நிற்கின்றது. பகவான் கீதையிலே சொல்கின்றார், எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று. நான் சாட்சியாகத்தான் இருக்கின்றேன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே வரும்போது நாம் தவறு செய்யாமல் இருப்போம். தர்மபுத்திரர் சொன்னாராம் கண்ணனிடம், நீ அருகில்தானே இருந்தாய்,
என்னை சூதாட வேண்டாம் என்று நீ ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் சொன்னார், நான் உனக்கு புத்தியை கொடுத்திருக்கின்றேன், அந்த புத்தியின் மூலமாக நீதான் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதுக்காக இப்படி நமக்கு பெரிய கஷ்டங்கள் வரும்போது நம்ம எரியாமல் வந்து விடுகின்றது. அப்போது என்ன செய்யலாம் என்றால், காமாட்சி தேவி வழிபாடு, இந்த 6 வார வழிபாடு என்று சொல்வார்கள். காமாட்சி தேவி வழிபாட்டை மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், உங்களுக்கு நேரிலே செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் வாரம் ஒரு 6 வாரங்கள் காமாட்சி அம்மனை பிடித்து கொள்ளுங்கள், கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தை. நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை நீக்கி ஒரு தாய் போல் நம்மை காப்பவள் காமாட்சி. காஞ்சி காமாட்சி, மாங்காட்டிலே உரைகின்ற காமாட்சி. இந்த சன்னிதானங்கள் எல்லாம் ஏன் இதற்காக குறிப்பாக இந்த சன்னிதானத்தை சொல்கின்றேன் என்றால், பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு சன்னிதானம், மிகப்பெரிய ஞானிகளுடைய கால்பட்ட சன்னிதானம். ஆகவே இந்த சன்னிதானத்திலே வந்து அம்பாளை தரிசித்து நம்முடைய குறைகளை சொன்னால் அந்த குறைகள் நிச்சயமாக நிவர்த்தியாகி நம்முடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் பலமிழந்து நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஆகவே 6 வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த 6 வார வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் என்றால், உங்களால் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்றால், இல்லத்திலே காமாட்சி அம்மனுடைய படத்தை வைத்து நன்கு அலங்காரம் செய்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, வாரத்திலே செவ்வாய் அல்லது வெள்ளி, இந்த 2 நாட்களிலே அம்பாளை பூஜை செய்யுங்கள். முடிந்தால் காமாட்சி அம்மனுடைய சிறிய விக்கிரகம், விரல் கடை அளவு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை வாங்கி அந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து, அம்மா நான் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலே இருக்கின்றேன், என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று அந்த அம்பாளை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக இந்த பூஜையை செய்கின்றீர்களோ அந்த பூஜை நிறைவேறுவதற்குள்ளாக, அதாவது 6 வாரங்கள் முடிவதற்குள்ளாக உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும். இது நான் பலரிடத்திலே பார்த்த ஒரு நிகழ்வு. எனவே இந்த காமாட்சி அம்மன் பூஜையை வாரம் 6 வாரம் செய்து எப்படிப்பட்ட ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். இதனை செய்து பாருங்கள். காமாட்சியினுடைய கருணை என்பது அளப்பரியது. காமாட்சி தேவியினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையிலே நாம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். தோஷங்கள் என்பது இறைவனுடைய அருட்பார்வை பட்டுவிட்டால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் நீங்கி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷமானது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.